உளுந்தூர்பேட்டை அருகே கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆதனூர் கிராமத்தில் கூரை வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 98 வயதான மூதாட்டி கேசம்மாள் பரிதாபமாக உயிரிழந்தார். இடிபாடுகளில் சிக்கிய மூதாட்டி உடலை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். கோவையிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லவிருந்த ரூபாய் 26.4 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை கந்தேகவுண்டன் சாவடி பகுதியில் போலீசார் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் அங்கு வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் அதில் ரூபாய் 26.4 லட்சம் ஹவாலா பணம் கடத்தி செல்ல முயன்றது தெரியவந்தது. தொடர்ந்து ஹவாலா பணம் கடத்த முயன்ற கேரளாவை சேர்ந்த அப்துல் ஹக்கீம் மற்றும் அப்துல் ரகுமான் ஆகிய இருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். பீகாரில் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் தமிழக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றால் அதற்கு முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுப்பார் என்று சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தெரிவித்தார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி பீகாரில் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறித்து முதலிலிருந்தே தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாகவும் தமிழக மக்கள் பாதிக்காத வகையில் முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுப்பார் என்று உறுதியளித்து பேசினார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலிலேயே கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக அவர் நிறுத்தி வைப்பார். தமிழகத்து மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பார். உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததால் உயிரிழப்புகள் நேரிடுவதாக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை என்று புகார் எழுந்த நிலையில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மாவட்ட தலைமை மருத்துவமனையான இந்த மருத்துவமனையில் கடந்த 2 வாரங்களில் உரிய வசதிகள் இல்லாததால் 4 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் விபத்தில் சிக்கும் நபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாக்க உரிய ஸ்கேன் இயந்திரங்களை பொருத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கும் நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டினார். அரசு கள்ளர் விடுதிகளை சமூக நீதி விடுதிகளாக மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த கள்ளர் சீரம்புத்துறை மூலம் மாணவர்கள் விடுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கள்ளர் சீரம்புத்துறை மாணவர் விடுதி அத்தனையும் சமூக நீதி விடுதியாக பெயர் மாற்றம் செய்வதாக இங்கே ஒவ்வொரு விடுதியிலும் பெயர்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு அரசு நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த கள்ளர் சீரம்புத்துறையில் ஏன் இந்த வஞ்சகம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த வஞ்சக போக்கை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த பகுதியில் உள்ள இந்த அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து இந்த புறமலை கள்ளர் அந்த மாணவர் விடுதியையும் கள்ளர் கல்வித்துறையையும் இங்கே பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி சிவாவை எம்பி பதவியிலிருந்து நீக்கவில்லை என்றால் திமுகவை தோற்கடிக்கும் என்று தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்தலைவர் காமராஜ் குளிர்சாதன வசதி இல்லாமல் இருக்க மாட்டார் என்று திருச்சி சிவா எம்பி பேசிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திருச்சி ராமகிருஷ்ணா மேம்பாலம் அருகில் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி இயக்கம் மற்றும் தமிழ்நாடு அனைத்து நாடார் சங்கங்கள் இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் ஸ்டாலின் முதலமைச்சராவதற்கு நாடார் சமுதாயம் ஒரு முக்கியமான காரணம் என்றும் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சிவாவை எம்பி பதவியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் திருச்சி எம்பி சிவாவை கட்சி பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இவையெல்லாம் நடக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுக துணை பொதுச் செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக கலங்கப்படுத்தும் வகையில் பேசியதற்கு பகிரங்க மன்னிப்பை கேட்க வேண்டும். அவர் மட்டுமல்ல, கட்சியினுடைய தலைவர்
முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதுவரைக்கும் திருச்சி சிவாவை கண்டிக்கல, அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. அதனால அவரும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்களாம் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கோம். தேனி மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் துணியுடன் புதைக்கப்பட்ட நாய் சடலமாக கண்டெடுக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி கருவேல் நாயக்கன்பட்டியில் தேனி மாவட்ட பாஜக தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் நேற்று மாலை துர்நாற்றம் வீசி வந்ததால் அலுவலகத்தில் இருந்த பாஜக கட்சியினர் அலுவலகம் பின்புறத்தில் துர்நாற்றம் வீசி வந்த இடத்தில் சென்று பார்த்தபோது சடலம் ஒன்று புதைக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி பார்த்தபோது துணியால் சுற்றப்பட்ட நாய் சடலம் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து நாயின் சடலத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் நாயை புதைத்தவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேமலதா விஜயகாந்த், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்தது எந்த பின்னணியும் இல்லை என செய்தியாளர் கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட துவக்க விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக பிரேமலதா, ஓ பன்னீர்செல்வம், பாமக நிறுவனர் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்தது எந்த பின்னணியும் இல்லை என்றும் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அரசியல் பண்பாட்டுடன் வந்து பார்த்தார்கள் என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். மேலும் பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்க்க வாய்ப்புள்ளது குறித்த வெளியான செய்திக்கு பதிலளித்த அவர், வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கில் தமிழகத்தில் வாக்காளர்களாக மாறும்போது வரும் காலத்தில் தமிழகத்தில் நிச்சயம் அரசியலில் பாதிப்பும் தாக்கமும் இருக்கும் என்று கருத்து தெரிவித்தார். அவங்க தலைவருக்கு உடன்றாங்க கையில் அதை பற்றி ஒரு நலவசிக்க அரசியல் பண்பாட்டோடு வந்து பார்த்தாங்க. ஏற்கனவே வந்து இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசே சொல்லியிருக்கு மத்திய அரசு. ஸோ வெளி மாநிலத்தை சேர்ந்த 1 லட்சம் பேர் இங்க வாக்காளர்களாக வாய்ப்பு இருக்கு. எப்படிப்பா? அதான் நாங்கள் சொல்றது, அவர்களுக்கெல்லாம் அவங்க ஊர்லேயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்து தான் நம்ம சொல்லிட மாட்டாங்க. இங்கே வந்திருக்காங்க. இப்போ இது என்ன செய்யறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டால் பீகாரில் அவங்க உயிரோடு இருக்கிறவங்களாம் இல்லைன்னு போட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊரில் போட முடியாது. அதனால இது ஒரு கிரானிக்கல் ப்ராப்ளம். இதை தலைவர்கள் தான் அணுக வேண்டியது. ஏன்னா அந்த 6 லட்சம் பேர் சேர்க்கிறதுன்றது வருங்காலத்துல இங்க மாற்றத்தை ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க தேர்தலில். இல்ல இந்த மாதிரியான வெளி மாநிலத்தவர் வந்து இங்க லட்சக்கணக்கில் வாக்காளர்களா மாறும்போது ஃபியூச்சர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் மாற்றத்துல நிச்சயமா நீங்க சொல்ல கருத்தை நான் வந்துக்கிறேன். ஈரோட்டில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் துவக்க விழாவில் அமைச்சர் முத்துசாமி பங்கேற்று துவக்கி வைத்து பார்வையிட்டார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் துவக்க விழா ஈரோட்டில் நடைபெற்றது. வெள்ளோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமினை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த முகாமில் பொது மருத்துவம், மனநலம், இதய மருத்துவம், நீரிழிவு உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருந்துகளும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, ஈரோடு மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெறுவதாகவும், இந்த முகாம் வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்களில் நடைபெறும் என்றும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் உரிய நேரத்திலே வந்து தங்களை கவனித்துக் கொள்கிற அந்த மனநிலை இல்லாமல் இருக்கிற காரணத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் என்பது அனைவருக்கும் பயனுடையதாக ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் போய் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பயனை பெற வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிற வகையில் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 1256 முகாம்கள் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரை தொடர்ச்சியாக இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கொண்டுவர ஆணையம் பரிந்துரை செய்து
தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என நீதியரசர் தமிழ்வாணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் நடைபெற்ற கவின் ஆணவ கொலை சம்பவம் தொடர்பாக மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் நேரடி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆணையத்தின் தலைவர் முன்னாள் நீதியரசர் தமிழ்வாணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொலை சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை, எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையத்தின் தலைவர் தமிழ்வாணன், ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கொண்டுவர ஆணையம் பரிந்துரை செய்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்றும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு மட்டுமல்லாமல் ஆணவ படுகொலை எதிரான சட்டம் அனைத்து சமூகத்திற்கும் பயன்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கவின் கொலை வழக்கில் ஆணையம் எதிர்பார்த்ததை காவல்துறையும் வருவாய்த்துறையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு துயரமான ஒரு சம்பவம். இது ஒரு ஜாதிய பிரச்சனை இல்லை, ஒரு சமூக பிரச்சனை. மனிதாபிமானம் உள்ள அத்தனை பேருடைய பிரச்சனை இது இல்லையா? அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு வயது வந்த ஆணும் வயது வந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள அதை தடுக்க முடியாது. யாரும் வேற ஒருத்தர் மனைவியா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இல்லை மைனரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸும் அதான் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இது மாதிரி ஒரு சம்பவங்கள், ஆணவ கொலைகள் மனித சமுதாயத்துக்கு எதிரானது. சரிங்களா? இது கேள்விப்பட்ட உடனே நமக்கு எல்லாருக்குமே அது ஜாதிய கண்ணோட்டம் இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு பதட்டமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. எப்படியோ இதை நம்ம தடுத்து தான் நிறுத்தி ஆகணும் இல்லைங்களா? அது இப்போ இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க முறைப்படி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் திருப்தி அளிக்குது எங்களுக்கு. அவங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆமாம், நாங்களும் அவங்கள்ட்ட என்ன சொல்லிருக்கோம்னா, இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது அந்த ஜாதியுமே உள்ள வரக்கூடாது. நாம் மனிதர்கள் இல்லைங்களா? சமூக நீதி காக்கப்படணும். ஆக தப்பு செய்யறவங்க தண்டிக்கப்படணும். ஆமா, அப்பாவி மக்கள் நிரபராதிகளுக்கு பாதுகாப்பு வரணும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதைத்தான் அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக அவங்கள்ட்ட பேசின வகையில் கலெக்டர், அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு. சங்கராபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக ஜெராக்ஸ் கடை ஊழியர் முகமது யாசர் என்பவரை வெட்டிய வழக்கில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறார் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் பின்பு முகமது யாசர் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் சார் பதிவாளர் அலுவலகம் அருகில் ஜெராக்ஸ் கடை ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வந்த நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்பு முகமது யாசர் என்பவரை மர்ம நபர்கள் தாக்கிவிட்டு சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் முகமது யாசர் பக்கத்து வீடான வழக்கறிஞர் ராஜாவை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது விசாரணையில் வழக்கறிஞர் ராஜா என்பவர் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் என்பவரிடம் முகமது யாசரை முன்விரோதம் காரணமாக ஏதாவது செய்ய வேண்டும் என கேட்டுள்ளார். இதையடுத்து வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் என்பவர் கூலிப்படையை வைத்து முகமது யாசரை தாக்கியது தெரியவந்தது. இதையடுத்து ராஜா உட்பட 5 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் விலகப் போவதில்லை என்று விமர்சனங்களுக்கு அமைச்சர் KN நேரு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்ததன் ஒரு பகுதியாக திருச்சி தில்லை நகரில் உள்ள பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு துவக்கி வைத்தார். தொடர்ந்து மருத்துவ முகாம்களை பார்வையிட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் அம்மா என பெயர் வைத்தார்கள். தற்போது நாங்கள் வைக்கும் திட்டத்திற்கு முதல்வர் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு தொடுத்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து OPS வெளியேறியுள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய அவர், திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் விலகாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி, கதிரவன், சவுந்தர பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வழக்கு இருக்கும்போது அதை பத்தி நம்ம சொல்ல முடியுமாங்க? அவங்க எல்லாம் போறேன் அம்மா அம்மான்னு பூரா ஆரம்பிச்சாங்க. எங்களை போய் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன நிலையில் வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து OPS சொல்லி வந்திருக்காரு. நான் இந்த பொலிட்டிக்கலாக பேசுகிற அரசாங்கம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க திமுக கூட்டணியிலேருந்து ஆள் வருவாங்கன்னு. ஆனால் அவங்க கொண்டு இருக்கிற ஆள் ஒரு ஆள் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க.
ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட துவக்க விழா நிகழ்ச்சி மேடையில் எம்பி மற்றும் எம்எல்ஏ வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங், நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் பங்கேற்ற நிலையில் நிகழ்ச்சி மேடையிலேயே தனது புகைப்படம் வரவேற்பு பேனரில் இடம்பெறவில்லை என்று எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. மேலும் நலத்திட்ட உதவிகளை வழங்க சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மறுப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து துவக்க விழா நிகழ்ச்சி பாதையிலே நிறுத்தப்பட்டதோடு முகாம் நடைபெற்ற நிலையில் எம்பி மற்றும் எம்எல்ஏ இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். நாகையில் நடைபெற்ற 4வது புத்தக கண்காட்சியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடக்கி வைத்து சிறப்பித்தார். நாகை அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் 4வது புத்தக கண்காட்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புத்தக கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பாரம்பரிய நெல் கண்காட்சி, ஓவிய கண்காட்சி உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், புத்தக கண்காட்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் வாசிக்கும் வகையில் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் 11 நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சிகளில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். முழுமையாக பொதுமக்கள் அனைவரும் வாருங்கள். இது பெரியவங்களுக்காக மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட்டிட்டு வாங்க. சின்ன சின்ன கார்ட்டூன் புத்தகத்திலிருந்து பெரிய பெரிய புத்தகம், இலக்கியங்கள் சார்ந்திருக்கின்ற புத்தகங்கள் வரைக்கும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அதை கண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும். அதிக புத்தகத்தை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்கிற இது பற்றி நான் தெரிவித்தேன். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து முகாமை நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பின்னர் சிகிச்சை முகாமில் பயனடைந்த பொதுமக்களை பார்வையிட்டதோடு முகாமில் வழங்கப்படும் சிகிச்சை முறைகளை கேட்டறிந்தார். உடன் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் கிரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்ததன் ஒரு பகுதி நிகழ்வாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உயர்ரக பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள் வழங்கும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேயர் மகேஷ், பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து தங்கள் உடல்நிலை பரிசோதனை மேற்கொண்டனர். அரசின் திட்டங்களுக்கு முதலமைச்சர் பெயரை வைக்கக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூற்றுக்கு ஸ்டாலின் தனிநபர் அல்ல, தமிழகத்தின் முதலமைச்சர் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் பதிலளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட திருவள்ளக்குறிச்சியில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பவுடர் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளின் முன்னேற்ற நிலை குறித்து தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் மா பிரபாகரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் 2 மாதங்களுக்கும் மேலாக கால்நடை பராமரிப்பு கடன் நிறுத்தி வைக்கப்பட்டது குறித்து பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், விவசாயிகள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன், பயிர்க்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன் உள்ளிட்ட கடன்கள் விரைவாக வழங்கப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து அரசின் திட்டங்களில் முதலமைச்சர் பெயர் இடம்பெறக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் தனிநபர் அல்ல என்றும் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு பல்வேறு தலைவர்களது பெயர்கள் உள்ள நிலையில் இது தவறல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விரைவு பட்டியலில் தமிழ்நாட்டில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர்களாக இணைக்கப்பட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு பாசிச அரசு நாட்டில் தேர்தல் முறைகேடுகளை நிகழ்த்த திட்டமிடுவதாகவும் அந்த முயற்சியை தாங்கள் முறியடிப்பதாகவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். வாக்காளர் விரைவு பட்டியலில் பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல புதிதா பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் வட மாநிலத்தவரை வந்து இந்த பட்டியல சேர்த்திருக்காங்க. இப்ப இது மூலமா பெரிய தேர்தல வந்து பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்துற சூழல் உருவாக்குன்ற மாதிரியான தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வராது. ஆனா இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வட இந்தியாவை சார்ந்தவர்கள் இந்த பாசிச கூட்டம், ஒரு மதவரி கூட்டம் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான செயலை செய்து தேர்தலை மேனிப்புலேட் பண்ண பார்க்காங்க. இப்போ நம்ம பீகாரில் பார்த்தோம் எவ்வளோ பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இது அவங்க ஒரு நேஷனல் அஜெண்டா மாதிரி வச்சு நாடு முழுவதும் இன்றைக்கு இந்து பேசுகிற இந்த மக்களை வைத்து இப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை தமிழ்நாட்டில் நம்ம முறியடிப்போம். அது இதை வச்சோன்னா அவங்க இங்கே ஒன்றும் பண்ண முடியாது.
உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் உடுமலை வனக்காவலர் நிமல் மற்றும் செந்தில்குமார் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து திருப்பூர் மாவட்ட வன அலுவலர் ராஜேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை குருமலை செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. கடந்த 2022ஆம் ஆண்டு மாரிமுத்து உட்பட 6 பேர் மீது கஞ்சா செடி வளர்த்ததாக வனத்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மாரிமுத்து கேரள மாநிலம் மூணார் அடுத்த சூரியநெல்லி செட்டில்மெண்ட் பகுதியில் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி இந்த வழக்கு முடிவடைந்த நிலையில் இதில் கையெழுத்திட வந்துவிட்டு திரும்பிய மாரிமுத்துவை சிறுத்தைப்பல் வைத்திருப்பதாக கூறி கைது செய்த கேரளா வனத்துறையினர் மாரிமுத்துவை தமிழக வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மாரிமுத்து கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாரிமுத்துவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்த அவரது உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் மாரிமுத்துவின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக உடுமலை வனக்காவலர் நிமல் மற்றும் வனக்காவலர் செந்தில்குமார் ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட வன அலுவலர் ராஜேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். மூன்று முறை ஆட்சி அமைத்து உலக நாடுகள் பாராட்டும் அளவிற்கு சிறப்பாக செயல்படும் பாஜகவை மதவாத கட்சி என்று திமுக அவதூறு பரப்புவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சார பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் விரோத திமுக ஆட்சி எப்போது அகற்றப்படும் என மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்தார். மேலும் 3 முறை ஆட்சி அமைத்து உலக நாடுகள் பாராட்டும் அளவிற்கு சிறப்பாக செயல்படும் பாஜகவை மதவாத கட்சி என்று திமுக அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டியவர், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த போதே திமுக வீழ்ச்சியடைந்து விட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்து செய்த ஒரே சாதனை உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கியதுதான் என்றும் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. எப்பொழுது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அழைக்கப்பட்ட அதிமுக பாரதிய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். திமுக நிர்வாகிகள் கட்டுப்பாட்டில் தமிழக காவல்துறை உள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட்ட பின்பு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய நடைபயணத்தை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் மேடையில் பேசிய அன்புமணி ராமதாஸ், விவசாயிகளுக்கு கொடுத்த 11 வாக்குறுதிகளில் ஒன்றை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் பின்னர் எந்த தைரியத்தில் மீண்டும் வாக்கு கேட்கிறார்கள் என்றும் காட்டமாக பேசினார். மேலும் போதைப் பொருள் வைப்பவர்களை பிடித்தால் உடனே திமுக நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு விடுவிக்க சொல்வதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் என்று கூறியவர், திமுக நிர்வாகிகள் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு காவல்துறை உள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அடிமட்டத்தில் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி கிடைத்து முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக நீதி போராளி டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சி தொடங்கினார் என்று தெரிவித்தவர், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடித்த நிலையில் தமிழக அரசு மட்டும் தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லி வருவதாக குற்றம் சாட்டினார். டிசி இருக்குது, பேக்வர்ட் கிளாஸ், அதுல எத்தனை பேர் கிடைக்கல, அது எப்படி எடுப்ப? சாதிவாரி இதை எடுக்க மாட்டேன் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள். காரணம் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பொய்! இதே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெலுங்கானா மாநிலத்தில் நடத்தி முடிச்சிட்டு அங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சலுகைகள் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. கர்நாடகாவில் 10 ஆண்டுகளில் 2வது முறை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு. பீகார் மாநிலத்தில் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆந்திராவிலும் ஒரிசாலும் நடத்திட்டு இருக்கிறாங்க.
அப்போ மத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா? நம்புவீங்களா நீங்க? பெரியபாளையம் அருகே அறிவுசார் நகரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்ற விவசாயிகள் குறை கேட்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பெண் விவசாயி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மேல்மாளிகைப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் தனபாக்கியம். இவர் சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் வேர்க்கடலை மற்றும் பூச்செடி வைத்து விவசாயம் செய்து வந்தார். அண்மையில் அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்தால் இவரது 3 ஏக்கர் விளைநிலம் அரசு கையகப்படுத்துவதற்கான நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேடையில் பேசிய பெண் விவசாயி தனபாக்கியம் தமக்கு 3 ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அதிலிருந்துதான் உணவு உண்பதாகவும் அது இல்லை என்றால் நிலத்திலேயே விழுந்து குழந்தைகளுடன் சாவதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு பேசிய பெண் விவசாயி தனபாக்கியத்திற்கு அன்புமணி ராமதாஸ் ஆறுதல் கூறினார். இந்நிலையில் அன்புமணி முன்னிலையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பெண் விவசாயி இரவு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்திற்கு விளைநிலம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பெண் விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் காதல் திருமணம் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த இருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அருகே தனுஷ் என்பவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயாஸ்ரீ என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இதற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து தனுஷின் தம்பியான இந்திரசந்த் என்பவரை காரில் கடத்தி சென்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தனுஷின் தாய் லட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் திருவாலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த கடம்பத்தூர் புரட்சி பாரதம் கட்சியின் ஒன்றிய செயலாளர் இருளச்சேரி ஸ்வீட்குமார், புரட்சி பாரதம் கட்சியின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி செயலாளர் டேவிட் என்ற தேவராஜ் ஆகிய இருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து இருவரையும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நடுவர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இருவரையும் சிபிசிஐடி போலீசார் புழல் சிறையில் கொண்டு சென்று அடைத்தனர். பல்வேறு பகுதிகளில் தீபாவளி பொங்கல் சீட் நடத்தி பல லட்சம் மோசடி செய்து தலைமறைவாக்கியிருந்த நிறுவன அதிபர் தனது பெண் தோழியுடன் கைது செய்யப்பட்டார். தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி பொங்கல் சீட்டு தவணை நடத்தி 375க்கும் மேற்பட்டவர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவாக்கியிருந்த ஏலச்சீட்டு நிறுவன அதிபர் காதலியுடன் கைது செய்யப்பட்டார். தஞ்சை காவேரி நகரில் PM அசோசியேட் என்ற பெயரில் பிரபாகரன் என்பவர் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார். இவர் தஞ்சை மட்டுமின்றி திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தீபாவளி பொங்கல் மற்றும் சிறு சேமிப்பு திட்டத்தின் மூலம் 380க்கும் மேற்பட்டவர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு தலைமறைவாக்கினார். இதனால் ஏமாற்றப்பட்டவர்கள் பிரபாகரன் மற்றும் அவரது பெண் தோழி காயத்ரி மீது தஞ்சை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். இதன் பேரில் இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெண்களின் நலனுக்காகவே விடியல் பயண திட்டம் கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் சிம்மனப்புத்தூர் கிராம மக்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி குறும்பேரி வரை செல்லும் T4 என்ற அரசு பேருந்தை சிம்மனப்புத்தூர் வரை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டு அரசு பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமப்புற மக்களின் நலன் மற்றும் பெண்களின் நலனுக்காக திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் மகளிர் விடியல் பயண திட்டம் மூலம் பெண்கள் பலனடைந்து வருவதாகவும் கூறினார். சங்கராபுரம் அருகே தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று முறையிட சென்ற நபரை தாக்கியதாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவரது சகோதரரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள செல்லம்பட்டு கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரு வார காலமாக தண்ணீர் வரவில்லை என கேட்க சென்ற பரத் என்பவரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சபரி என்பவர் கட்டி வைத்து அடித்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சபரி மற்றும் அவரது சகோதரன் சரவணன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிந்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தாராபுரம் அருகே ஓட்டுநரை கொலை செய்து காரை திருடிய வழக்கில் வாலிபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தாளக்கரை பகுதியில் வசித்து வந்த கார் ஓட்டுநர் ஜெகதீஸ்வரனை கொலை செய்துவிட்டு அவரது கார் மற்றும் செல்போனை திருடி சென்ற வழக்கில் மூலனூர் போலீசார் வழக்கு பதிந்து திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரபாபு என்கிற குட்டி என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் மாவட்ட நீதிமன்ற விசாரணை முடிவில் தாக்குதல், கொலை மற்றும் கொள்ளை குற்றங்கள் உறுதியானதால் வீரபாபுவுக்கு 3 ஆயுள் தண்டனைகள் மற்றும் ரூபாய் 15,000 அபராதம் விதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.